ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்க் பிரெட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் நான் ஒன்று ஒன்றா பவுலில் ஆட் பண்ணுறப்ப சொல்கிறேன். இப்போ வந்து 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ட்ரை ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். வந்து 1 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். சுகரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து காய்ச்சி ஒரு லைட் ஹீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் தான் நம்ம ஊற்றி இப்போ பிசைய போகிறோம். லைட் ஹீட்டாக நீங்கள் ஊற்றி பிசையும் போது ஈஸ்ட் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். சுகரும் நம்ம போட்டிருக்கறனால சீக்கிரமாக ஆக்டிவ் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அளவு தெரியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது நம்ம கரெக்டாக ஒரு பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க, அப்போ தான் வந்து ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் ஆட் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வரும் மாவு. இதை பாருங்கள், இப்போ நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக இருந்துடக்கூடாது. அதனால் நல்லா பிசைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த லூஸாக வரும் மாவு. பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஈஸ்ட் எப்படி ஆக்டிவ் ஆகி மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்துருப்பாருங்க. நம்ம வச்சதோட டபுள் பங்காக வந்திருக்கு. இப்போ இந்த மாவையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்போது இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா அதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு நம்ம ரோல் பண்ணி தான் இப்போ அடுத்தது பண்ண போகிறோம். அதனால் ரோல் பண்ணிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பேனில் வைக்கிறோமோ அந்த பேன் சைஸில் நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மாவை. பாருங்கள், நான் மாவை நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இந்த பேன் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த பேன் ஃபுல்லாக பட்டர் தடவிக்கிறேன். நல்லா பட்டர் தடவிட்டு இப்போ இந்த பேனில் மாற்றியாச்சு. இதையும் நம்ம இப்போ 1 ஹவர் விட்டுற போகிறோம். மூடி வச்சுட்டு 1 ஹவர் விட்டுட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்சதோட டபுள் பங்காக வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓவன் செட் பண்ணிவிட்டு இதை தூக்கி வச்சிடலாம் உள்ள. நான் வந்து டைம் வந்து ஒரு 6 மினிட்ஸ் இல்லைனா 6.5 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான், ஓவனில் வச்சுட்டு நம்ம டைம் வச்சு ரெடி பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். க்ளோஸ் பண்ணிட்டு டைம் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சுற்றி நம்மளுக்கு ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆகி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கவுத்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு அடியிலலாம். இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் ப்ரெட்டை. நான் வந்து பெரிய பெரிய ஸ்லைஸாக தான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒன்றா நம்ம எடுத்து பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது என்ன டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணோன்னா சூப்பராக வரும். ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் வந்து பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். செம்ம சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.